ஒரு சிலருடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ரபாகா தாலரா காதரபா, இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமை வான மண்டலங்களிலே உலாவுகிறது. தேவதூதர்களுடைய பாதுகாப்பு இந்த இடத்துல இருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினுடைய வல்லமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எலியாவின் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ரே மாமா மகதரபாலா ஷிகதலர பாபா ஜி மேஜர். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி 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 ஜி மே. ஹalleluya. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம். குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திர. ஒரு அடி பாடுவோம் கரங்களை தட்டி. குறை நீ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவன் கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி. பாவன் கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி. ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ உம் நாம. ஐயா வாழ்க வாழ்க இயேசுவே உம் நாமம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டோ. உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டோ. இன்று பாடுகிற யாவரும் பரிசுத்த பரிசுத்த எங்கள் மத்தியில் உலாவுகிறவர். இன்று பாடுகிற செய்வாடுகிறவரே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ. ஐயா வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் இறங்கி. அப்படி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் தேவ ஆவியினால நிரம்பி தேவ அபிஷேகத்தினால் ஒரு நிமிடம் அந்நிய பாஷைகளை பேசி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியால். Not by the power, not by the might, by the Spirit of God. எல்லாம் ஆகும். முடியாதவைகள் ஆகும், கூடாதவைகள் கூடும். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது, பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறவர் அல்ல. வார்த்தை உண்டானது தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் உண்டாகட்டும். ஒருவேளை இந்த நேரத்தில் ஒரு ஒழுங்கின்மை வெறுமை இருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்க வாயில சொல்ற வார்த்தையை சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பெரிய பர்வதமே பெரிய பர்வதமே பெரிய பர்வதமே, தேவ ஊழியனுக்கு முன்பதாக தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக முழங்காலுக்கு முன்பதாக நீ சம பூமி ஆவாய். நீ பெரிய ஆமானா இருக்கலாம், நீ பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம். ஆனா ஜெபிக்கிற மொர்தெகாய்க்கு முன்பதாக, தேவனுக்காக எழும்பி இருக்கிற மொர்தெகாய்க்கு முன்பதாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம். சூழ்நிலையை பேச வரல, கர்த்தரை பேச வந்திருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை அவருடைய வார்த்தையை பேச வந்திருக்கிறோம்.
எங்கள் தெய்வம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மாறாதவைகள் மாற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். முடியாதவைகள் முடிய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவில குறிப்பிட்ட விதத்தில் ஒரு சிலர் மேல உடைய கரத்தை நீ வைக்க போகிறீரப்பா. இன்றைக்கு முடியாதவைகளை முடித்து வைக்க போகிறீர், திருந்தாதவைகளை திருத்தி வைக்க போகிறீர். இது மனுஷனால கூடாதவைகள் என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாரும். மேகமே மகிமையில் மேகம் வந்தால் போதுமே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குறைய கண்டு கவலைப்படாதீங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்கள் நிறைவான ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்காக உங்கள் குறைகளை கிறிஸ்துவானவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். எந்தெந்த இடத்துல குறைவுபட்டு இருக்கிற, இந்தந்த இடத்துல நான் குறைவுபட்டு இருக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு நிறைவாக்குவதற்காக அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், வேகமாக சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். மழையின் நேரமா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களை வைக்க விரும்பவில்லை. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19 வாசிப்போம். பிலிப்பியர் 4:19. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் தெளிவாக சொல்லி அனுப்பினார், என் பிள்ளைங்களுடைய குறைகளை நான் மாற்ற விரும்புகிறேன். அவர் குறைகளை நீக்குகிறவர். நம்ம பாடணும், குறை நீக்குகிறவரே. இதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறது, குறைகள் எல்லாம். சொல்லுங்க, குறைகள் எல்லாம். எந்த குறையாயிருந்தாலும் என் ஆண்டவரால் நீக்க முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவர் நிறைவான ஆவியானவர். ஒரு இடத்துல வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் இருக்க முடியாது. பாருங்க, இந்த இடத்துல இந்த வெளிச்சம் லைட் வந்தோடனே இங்கே இருள் இருந்திருக்குமா? இல்லை, ஒருவேளை வெளிச்சம் இல்லைன்னா நீங்கள் என்னை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபுல்லாக இருளாக இருக்கும். ஆனால் வெளிச்சம் வந்த உடனே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் உள்ளே என்ன இருக்குதுன்னு. உள்ளே இருக்கிற இயேசுவை பார்ப்பதற்காக, உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையின் நம்பிக்கையான தேவனை பார்க்கும்படி கர்த்தர் இந்த இரவு வேளையில் உங்க மன கண்களை, இந்த வேதத்தை தியானிக்கும் போதே நான் ஜெபிக்கிறேன், எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை, உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையின் தேவனை நீங்க கண்டுகொள்வீர்களாக. நம்புறவங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறா? அந்த தேவன் சொல்லுகிறார், உன் குறைவுகள் எல்லாம் நான் என்ன பண்ண விரும்புகிறேன். தயவு செய்து சொல்லுகிறேன், குறை இருக்க அனுமதிக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில குறை இருப்பது நல்லது அல்ல. தேவன் ஒரு நாளும், நல்லா பாருங்களேன், சில அம்மா அப்பாவுக்கு தான் பிள்ளை குறையா இருந்தா தெரியும். இப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்கிறது யாருக்கு நல்லா தெரியும் தெரியுமா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான். இப்போ இந்த சட்டையில ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா முதல்ல யாரு கண்டுபிடிப்பா தெரியுமா? வீட்டில் இருக்கிறவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. வெளியே ரோட்டில் இருக்கிறவங்க இந்த தம்பி சட்டையில என்ன கலர் இருக்கு, குறை இருக்கிறதுன்னு யாருக்கும். ஏசப்பா சபைகளுக்கு சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நேரத்தில் சில குறைவுகளை நிறைவாக்க வந்திருக்கிறார். என்ன குறையா இருந்தாலும் ஆதியில் உள்ள அன்பை நீங்க விட்டுட்டீங்களா? ஆண்டவர் திரும்ப அந்த அன்புக்கு நேராக உங்களை நடத்த விரும்புகிறார். திரும்ப உங்களை அந்த அபிஷேகத்துக்குள்ள நடத்த விரும்புகிறார். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், அந்த ஒரு குறை தான். ஒரு பெரிய கப்பலுக்கு ஒரு சின்ன ஓட்டை போதும் சார், அந்த கப்பலை மூழ்கடிப்பதற்கு ஒரு சின்ன ஓட்டை போதும். உங்க வாழ்க்கையில சத்ரு போட்டுக்கிற அந்த சின்ன ஒரு குறை போதும். பிரசங்கி 10:1 சொல்லுகிறது, ஒரு செத்தை பரிமள தைலத்தை முழுவதும் நாரி கெட்ட போக பண்ணும். உங்க மேல உள்ள அபிஷேகம் விளையேறப்பட்டது, உங்க மேல உள்ள அழைப்பு விளையேறப்பட்டது. ஒரு சின்ன குறையை இன்றைக்கு சாத்தான் அனுமதித்திருப்பான் என்றால், இன்றைக்கு குறையை பார்த்து உங்களை அணைத்து கொள்ள வந்திருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், நான் நிறைவான ஆவியானவர், உன் மேல இருக்கிற குறையை நான் மாற்ற விரும்புகிறேன். நீ இப்படியே இருப்பது தேவ சித்தம் அல்ல. எலும்பு எலும்பு தூசியை உதறிவிடு, உன் மேல இருக்கிற அழுக்கு உலகட்டும். இயேசுவின் நாமத்தினால சில குறைகள், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. பலனை தரித்து கொள்ளும்படி, புதிய பலத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக.
உங்க மேல உள்ள அழைப்பு பெரியது சகோதரி, சகோதரனே. உங்க மேல உள்ள அபிஷேகம் பெரியது. அந்த ஒரு குறைவை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு அந்த ஒரு குறைவு தான். இன்னைக்கு இன்னொரு தீர்க்க தரிசனமா வார்த்தையை சொல்றேன். அந்த ஒரு குறைவு தான் உங்களுடைய 1000 ஆசீர்வாதங்களுக்கு தடை. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ஒரு குறை தான் 1000 ஆசீர்வாதத்துக்கு தடை. ஏன் 1000 ஆசீர்வாதம் காத்திருக்கு தெரியுமா? உனக்கான எதிர்காலம் எல்லாம் ரெடியா இருக்கு தெரியுமா? உனக்கான தேவ திட்டம் எல்லாம் ரெடியா இருக்கு தெரியுமா? உன்னை கொண்டு கத்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது தெரியுமா? கத்தர் உன்னை பயன்படுத்துவதற்காக எத்தனை நாள், எவ்வளவு நாள் அவர் காத்திருக்கிறார் தெரியுமா? உன் மேல வைத்திருக்கிற அவருடைய அன்பு பெரியது தெரியுமா? உங்க மேல அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரிய. அவர் அந்த ஒரு குறையை மாற்றுவதற்காக காத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு உடைந்த குடத்துல தண்ணியை ஊற்றினா அது வெளியே போகணும் அவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். அந்த வசனத்தை எடுத்தவங்க வேகமா வாசிங்க. எரேமியா 5வது அதிகாரத்துல வரும். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், இன்றைக்கு தேவ ஜனம் எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காம, எதை பிடிக்க கூடாதோ அதை பிடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காலையில் எரேமியா 5வது அதிகாரம் இல்ல, 2வது அதிகாரம் 2:13 இருந்து வாசிங்க. அவன் ஒரு வீட்டில் பிறந்த அடிமையோ. இஸ்ரவேல் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அல்லவா? இஸ்ரவேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை அல்லவா? இஸ்ரவேல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு முத்திரை பண்ணப்பட்ட என்னுடைய சேஷ்ட புத்திரன் அல்லவா? ஏன் அவன் இன்றைக்கு அடிமையை போல இருக்கிறான்? ஏன் இன்றைக்கு ஒரு வேலைக்காரனை போல இருக்கிறான்? நீ நினைக்கிற அநேக நேரத்துல ஏன் நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏன் என்ன நடந்தது? ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள். இன்னைக்கு ஜனங்களுக்கு காரு பெருசா போயிருச்சு, வீடு பெருசா போயிருச்சு, வேலை பெருசா போயிருச்சு, பொருள் பெருசா போயிருச்சு. என் இயேசுவை விட்டு விட்டார்கள், அவருடைய அன்பை விட்டு விட்டார்கள், அவருடைய அழைப்பை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆடம்பரத்தையும் அத்தனை மேன்மையும் ஒரு சைடு வைத்து ஒரு சைடு என் இயேசுவை வைப்பீர்கள் என்றால் இவை எல்லாமே என் இயேசுவுக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி என் இயேசுவுக்கு முன்பதாக பவுல் சொல்லுவது போல கிறிஸ்துவுக்காய் லாபமாக எவையெல்லாம் எண்ணுகிறனோ மேன்மையானவைகள் எல்லாம் லாபமாக என எல்லாம் நஷ்டமும் குப்பையாக விட்டு விடுகிறேன். பழைய பக்தன் பாடுகிறான், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை பூரணாலகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கையதில் நீரே போ வேறே வேண்டாம் எந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை வேறோ காதாரமா. ஒருவேளை நான் அரண்மனையில இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் வனாந்திரத்தின் வழியா தான் நடந்து போனதா இருந்தாலும் பரவாயில்ல, என் இயேசு இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் நாங்க இருப்பேன்னு வந்து பாருங்க. கத்தர் உங்களை ஒரு மோசையை போல வனாந்திரத்துல கத்தருடைய வல்லமை வெளிப்படுங்க. அரண்மனையில கத்தருடைய வல்லமை வெளிப்படாது. அரண்மனையில அல்ல, வனாந்திரத்துல கத்தர் அவனோடு இருந்து செய்த காரியம் உலக அதிசயங்கள்ல நடக்காத காரியம். உங்களுக்குள்ள இருந்து கத்தர் செய்ய விரும்புகிறார். தம்பி, வாலிப தம்பி, சகோதரனே, உன் மூலமா கத்தர் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஒப்புக்கொடு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாத, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாத. மண்ணு மண்ணுதாயா, பொண்ணு பொண்ணுதாயா, மண்ணு மண்ணோட போகும். என் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. மண்ணு ஒரு நாள் தன்னுடைய ஸ்பாவத்தை காட்டிரும். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் மண்ணு தன்னுடைய ஸ்பாவத்தை காட்டிரும். என் இயேசுவை போல ஒரு உன்னதர், அவரை போல அன்புள்ளவர் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த முத வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் விட்டு விட்டார்கள். ஏன் குறைவு வந்துச்சு தெரியுமா வாழ்க்கையில? இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போன போது
அவன் குறைவுபட தொடங்கினான். வேகமா வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஏன் குறைவு வருகிறது வாழ்க்கையில? ஐயா, என் வாழ்க்கையில ஏன் ஐயா குறைவு வருகிறது? வாசிங்க. ஹல்லேலூயா. 11வது வசனம் 15:11 இருந்து வாசிங்க. இன்றைய உலகத்திற்கு தேவை ஆஸ்தி, தேவை பணம், தேவை தகப்பனோடு உறவு தேவையில்லை. இதை கேட்கிற அருமையான சபை ஜனமே, அருமையான ஜெபிக்க வந்த ஜனமே, ஆண்டவர் விரும்பி கேட்கிறது, என் ஜனம் என்ன தெரிந்து கொள்ளட்டும். என் கையில் இருக்கிற சொத்தை தேடி இன்னைக்கு வர்றாங்க. என் கையில் இருக்கிற சுகத்தை தேடி ஜனங்க வர்றாங்க. என் கையில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை தேடி, அபிஷேகத்தை தேடி ஜனங்க வர்றாங்களே தவிர, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, தகப்பனோடு இருக்கிற எனக்கு இருக்கிற உறவு தான் முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், போது அவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு தேவ ஜனமோ எதையோ தேடி அவர் கரத்தில் இருக்கிறத சங்கீதம் 122 பார்க்கிறோம். வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும். அவங்க கண்கள்லாம் வேலைக்காரங்க, அவங்க கையை தான் நோக்கி இருப்பாங்க. என் கண்களோ என் ஆண்டவருடைய முகத்தையே, அவருடைய கரத்தை அல்ல, முகத்தையே. இந்த இரவு வேளையில் அவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு தலைமுறை எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரீமாகாதாலா சீகாதாரா அப்படி விரும்புறவங்க இயேசுவின் நாமத்தினால இப்போதே ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால எது வந்தாலும் எது நடந்தாலும் 1000 பேர் என்ன மேன்மைப்படுத்துறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவருடைய முகத்தை நான் பார்ப்பேன். ஆண்டவர் என்னை பார்த்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஒரு பெரிய வயலினிஸ்ட் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல வயலின் வாசிப்பார். அவரை பார்க்கறதுக்காக பல ஆயிரங்கள் பல லட்சங்களை கொடுத்து வருவாங்க அமெரிக்கா தேசத்துல. ஒரு நாள் பெரிய ஆயிரக்கணக்கான மேடைக்கு முன்பதாக நின்று வயலின் வாசித்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அவர் வாசிக்கிறத கேட்கும் போதே சிலர் அழுவாங்க, அப்படியே பரவசத்துல துள்ளுவாங்க. அப்படியே அந்த வயலினிஸ் அப்படியே அவர்களுடைய இருதயத்துக்குள்ள கடந்து போய் அவர்கள் அப்படியே உற்சாகப்படுத்தும். இதை பார்த்து கொண்டே அவர்கள் ஜனங்கள் எல்லாம் ரசிச்சுட்டே இருக்கிறாங்க. கடைசி 5 நிமிடம் முடிக்க போறார். அவர் வாசிக்கிற நோட்டெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற சில மியூசிஷியன்லாம் தலையை சொல்லிடுறாங்க, எப்படிரா இப்படியெல்லாம் இசையில உண்டான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய இசை அவ்வளோ மேன்மையாக இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் எழும்பி நின்று கையை தட்டுறாங்க. அவர் முடிக்கும் போது எல்லாரும் பயங்கர கைத்தட்டு. ஆனால் வாசித்தவருடைய கண்களில் மாத்திரம் கண்ணீர். வாசித்தவர் முகத்தில் சிரிப்பு வரலை. அவரால் சந்தோஷமாக இருக்க முடியலை. அவர் அப்படியே அழுது கொண்டே இருக்கிறார். வேகமாக பியானோவை அந்த வயலினை கீழே வச்சுட்டு வேகமாக ரூம்குள்ளே போயிட்டார். இதை நடத்தின அந்த கான்சர்ட் நடத்தினவங்களுக்கு புரியல, என்ன ஆச்சு இவருக்கு, நல்லா தானே இருந்தார், திடீர்னு அழுகிறாரு, வேகமாக ரூம்குள்ளே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொன்னார், கேட்டார், ஏன் தம்பி எல்லாரும் கைத்தட்டினாங்களே, எல்லாரும் உங்களை புகழ்ந்தாங்களே, உங்களுக்கு ஏன் கண்ணீர் வந்துச்சு, ஏன் நீங்கள் வருத்தப்பட்டீங்க? அப்போது அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் எழுந்ததை பார்த்தீங்க, முன் ரோல ஃப்ரண்ட் ரோல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், ஒரு வயதான ஒருத்தர். அவர் எழுந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? அவர் எழும்பலை, அவர் உட்கார்ந்து அவருடைய கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததை நான் பார்த்தேன். அந்த வயதானவர் வருத்தத்தோடு என்னை பார்த்து கொண்டு இருந்தார். இதை பார்த்த உடனே நான் உள்ளே போய் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அவர் சொன்னார், நீங்க ஏன் அவரை பார்க்குறீங்க? உங்களுக்கு கைத்தட்டுன அந்த பெரிய 99% பார்க்காம ஏன் அவரை பார்க்குறீங்க? அப்போது அந்த இசையை வாசித்தவர் சொன்னார், இந்த 99 பேர் எழும்பாட்டாலும், இந்த 9999 பேர் எழும்பாட்டாலும், இந்த வயதானவர் மாத்திரம் எழும்பி கைத்தட்டி இருந்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அந்த அங்கே இருக்கிற 999 பேருக்கு நிச்சயமாகவே இசை தெரியாது. அவன் நான் தப்பா எத்தனை நோட்டு தப்பா வாசித்தேன்னு அவனுக்கு தெரியாது, அவன் சும்மா கைத்தட்டான். ஆனால் ஒரே ஒருத்தர் என்னை சொல்லி கொடுத்த ஆசிரியர் எனக்கு முன்பதாக உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்தாமல் ஐயோ போயிட்டேனேங்கிற வருத்தம். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை, உங்களை அழைத்த ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இந்த இரவுல பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற என் தேவனுடைய இருதயத்தை கலிகூர பண்ணுகிற ஒரு அன்பின் தகப்பன அவர் திராசில வைத்து பார்க்கிற நாள் வருகிறது. அன்பு வாலிபனே, அவர் உன்னை திராசில வைக்கிற நாள் வருகிறது. தெக்கேல், நீ திராசில நிற்கப்பட்டு குறையே காணப்பட்டாய். தானியேல் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பெல்ஷத்சார் திராசிலே நிற்கப்பட்டு குறைத்து காணப்பட்டான். தேவனுக்கு விரோதமான துணிகர பாவம். இன்றைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், சில அந்தரங்க குறைகளை நீ நீக்காவிட்டால், சிம்சோனுக்கு அந்த கண்ணு தான்
அந்த குறை இருந்துட்டே இருக்கு, அவனுக்கு விடவே இல்லை. அதே கண்ணு பிடுங்கப்படுகிறது. அந்த கண்ணு பிடுங்கப்பட்டது, அந்த குறைவு நீக்கப்பட்ட பிற்பாடு இழந்து போன அபிஷேகத்தை அவன் ஜெபித்தும் போது கர்த்தர் திரும்ப தந்தார். உங்க வாழ்க்கையில உங்க கண்ணு இடரலா இருக்காத பிடிங்கி தூர போட்டுருங்க. அது எப்படி நம்ம நெசமா பிடுங்க முடியாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால கண்ணு வழியா போராடுகிற பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம். எங்க கண்ணுக்குள்ள நீ செயல்பட முடியாது. கட்டிந்து ஜெபிக்கணும். தேவ பிள்ளைங்க எழும்பி யுத்தம் பண்ணணும், சிலுவையில அறையணும். செல்போன் உனக்கு இடரலா இருக்குதா, யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல கிடையாது. நான் 9th படிக்கும் போது எடுத்த தீர்மானம். ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன், நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டேன் திருமணம் ஆகிற வரைக்கும். 9th படிக்கும்போது என்ன விவரமே தெரியாது, சும்மா சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்மால முடியாது ஒண்ணுமே இல்லை. தேவ பிள்ளைங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிற தெய்வம் பெரியவர். யோசேப்பை பாதுகாக்க முடியும் என்றார், யோசேப்பை நிலைநிறுத்த முடியும் என்றார். இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி நிறுத்த பலனான கோட்டையாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். ஆனா இன்னைக்கு ஏன் குறைவுங்கிறத தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். வேகமா வாசிங்க. அவன் தன் தகப்பனுடைய சொத்தை சேர்த்து கொண்டு என்ன நடக்கிறது பாருங்க, வாசிங்க. குறைவுபட தொடங்கி தகப்பனை விட்டு தூரம் போகும்போது உடனே தெரியாது. சிம்சோனை விட்டு ஆவியானவர் போனது அவனுக்கு உடனே தெரியல. ஆவியானவர் உள்ள வரும்போது ஒரு வல்லமை வருது, அபிஷேகம் வருது. ஆனா வெளியே போகும்போது தெரியாது. எல்லாமே நல்லா தான் போகுது. எல்லாம் தூர தேசத்துல இருக்கும்போது நல்லா தான் இருக்குது. துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஆனா ஒரு நாள் பஞ்சத்தின் நாள் வருகிறது. தேவனுடைய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வருகிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார், இப்பொழுதே மனம் திருங்கிரு, இப்போதே தேவனுடைய ஒத்து கொடுத்துரு. உன்னுடைய வாழ்க்கைய எல்லாமே இழந்து போவதற்கு முன்பதாக தேவனோடு ஒட்ட வேண்டியவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த குடிகளில், தேசத்து குடிகளில், அதுதாங்க உடைந்த பாத்திரம். இன்னைக்கு நீ ஒட்டி இருக்கிற அந்த பாத்திரம் எது தெரியுமா? உடைக்கப்பட்ட பாத்திரம். அது நிலையானது அல்ல. அந்த பாத்திரம் அவனை என்ன கொண்டு போயிருச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான வாழ்க்கை தெரியுமா? பிசாசு இன்னைக்கு ஒரு சின்ன சின்பத்தை காட்டி, சின்ன ஒரு இச்சையை காட்டி இன்னைக்கு தேவ ஜனத்தை குறைவுபட குறைய பண்ணுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப அவர் நிறைவான அபிஷேகத்தை திரும்ப, ஆண்டவருடைய அன்பு தாங்க இதற்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம். என் ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் நான் சொல்ல முடியும். அந்த இளைய குமாரன் தூரத்துல வருகிறத பார்த்த போது அவன் புத்தி தெளிந்து வரும்போகிறத அழகா போட்டிருக்கும் பாருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய தகப்பனுடைய கண்ணு எவ்வளோ ஷார்ப்பா இருந்திருக்கு பாருங்க. தூரத்துல வருகிற போதே அவனுடைய வஸ்திரம் எல்லாம் மாறிடுச்சு, அவன் வாழ்க்கை மாறிடுச்சு, அழுக்கு நிறைஞ்ச வாழ்க்கை. ஆனாலும் உன் தகப்பன் உனக்காக காத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உன் குறையை கண்டு அவருடைய அன்பு குறைஞ்சு போகல, உன் கரையை கண்டு அவருடைய அன்பு கரைஞ்சு போகல. இன்னைக்கு உன் நிறைவான பரிசுத்த ஆவினால உன்னை நிரப்பும்படிக்கு தம்முடைய வல்லமையை இழந்து போன அதிகாரத்தை, பிள்ளைங்கிற உறவை கர்த்தர் உனக்கு தரும்படிக்கு, இழந்து போன அந்த அதிகாரம், அப்பா பிள்ளை தேவ உறவை திரும்ப தரும்படிக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். திரும்ப அந்த உறவு வேணும். அப்பா பிள்ளைங்கிற உறவு வரணும். அது வரும்போது தான் சந்தோஷம் வரும். சந்தோஷம் எப்போ வரும் தெரியுமா? அப்பான்னு நீங்க கண்ணை மூடி கூப்பிடும்போது அவர் உன்னை பார்த்து பிள்ளை மகனேன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் அந்த உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷம். இங்க இளைய குமாரன் பிசிக்கலி அவுட், மூத்த குமாரன் மென்டலி அவுட். மனதளவுல எங்க இருக்கிறான் பாருங்க. 29வது வசனம். இவனுடைய ஆசை எல்லாம் தகப்பன் கூட தான் இருக்கிறான். இன்னைக்கு சிலர் தகப்பனோடையே இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேரா போறாங்க. ஆனா அவங்க இருதயத்திலேயோ எகிப்தின் மேல ஒரு இச்சை. இந்த இரவு நேரத்துல ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால என் தகப்பனுடைய உறவை விட்டு பிரிக்க நினைக்கிற அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை காண்டி அவனுடைய விருப்பம் மாறுது பாருங்க. நான் சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது அப்பா கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இரவு நேரத்தில் எனக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற அதிகாரத்தை என் அப்பாவுடைய உறவை தந்திருக்கிறார். புத்திரர் ஆனால் உடன் சுதந்திரருமாமே. உங்க அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதம் உனக்கு தான் சொந்தம். அவருடைய அபிஷேகம் உனக்கு சொந்தம். அவருடைய வார்த்தை உனக்கு சொந்தம். அவருடைய அதிகாரம் இது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. இதெல்லாம் மறந்து ஒரு ஆட்டுக்குட்டி தரலையே, எனக்கு ஒரு KTM பைக்கு தரலையே எங்க அப்பா எனக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தரலையே, எனக்கு எங்க அப்பா அது வாங்கி தரலையே. உங்க அப்பா உங்களுக்காண்டி எவ்வளோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? ஒரு நிமிடம் உங்க கண்ணு ஆவிக்குரிய கண்ணு பரலோகத்தை திறந்து பார்த்துச்சுன்னா என் பிதா உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த உலகத்துல நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க ஊழியம் செய்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் அளிக்கிறவர். பரலோகத்துல மாத்திரமல்ல இப்பூமியில உங்களுக்கான நன்மைகளை சம்பூரணமாய் தருகிறவர். ஏயா அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கான உன் ஆசை, உன் இருதயம் பறி போகிறது. இன்றைக்கு கர்த்தர் திரும்ப நம்மை சந்தோஷத்தால நிரப்புவாராக. நான் ஜெபிக்க போகிறேன். எதற்காக இன்றைக்கு நம்ம தகப்பனை விட்டு தூரத்தில் இருந்தாலோ கர்த்தர் திரும்ப நம்முடைய வாழ்க்கையில திரும்ப கொண்டு வர விரும்புகிறார். எகிப்திய உபாகமம் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம், அருமையான வசனம் உண்டு. அதை வாசித்து எப்பொழுது நம்முடைய குறைவு மாறும் என்பதை மாத்திரம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். ஆ ஆ ஆ ஆ ஆ 40 வருஷமும் உன்னோடு இருந்த 40 வருடம் ஒரு நிமிடம் கூட விட்டு விலகாம கைவிடாம உன் கூட வந்த ஒரு தெய்வம் உண்டு. அதனால என்ன நடந்துச்சு பாருங்க. ஒன்றும் குறையில்லாம இருக்கிறத மாதிரி இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் உண்டாங்க பாருங்க. லூக்கா 22:35 ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை பணப்பை இல்லாம அனுப்பினேன், சாமன் பை இல்லாம செருப்பு இல்லாம போங்கன்னு சொன்னேன். என் வார்த்தையை நம்பி போனீங்க. நான் உங்களை அனுப்பும் போது ஏதாகிலும் ஒன்று குறைவா இருந்துச்சான்னு கேட்கிறாரு. சீடர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒண்ணுமே குறைவில்லை ஆண்டவரே. அதுதாங்க என் ஆண்டவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிற தேவ ஜனத்திற்கு ஒரு நன்மையோ, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. இந்த காலை இரவு நேரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையாகிய இயேசுவை தேடு, உலகத்தை அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, நிறைவான ஆவியானவரை தேடு, மிச்சம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நன்மைக்கு மாத்திரம் வாய் இருந்தா அது அழகா உங்களை பார்த்து சொல்லிடும். தயவு செய்து நீ என்ன தேடாதையா, இந்த நன்மையாகி என்ன எவ்வளவு நேரம் தேடுற? தேட வேண்டியவரை தேடு. நான் உன்னை தேடி ஓடி வந்துருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க நன்மை நம்மளை தேடி வரும்? என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. கரங்களை தட்டி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. சொல்லுவோம், என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா. ஆமே, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரி. அவருடைய அழைப்பு நிறைவேறும் அளவுக்கும், அவருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும், எவ்வளோ பெரிய இமயமலையை வந்தா என்ன, கேன்சர் வந்தா என்ன, கடன் பிரச்சனை வந்தா என்ன, பிள்ளைங்க தலையில போனா என்ன, அவருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார். முடியாதவைகளை மாற்றி காட்டுவார், இல்லாதவைகளை இருக்க பண்ணுவார், கூடாதவைகளை கூட பண்ணுவார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. ஆண்டவர் உள்ள நுழையும் போது ஒரு வசனத்தை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை, என் ஜனங்களுக்குள்ள நான் ஒரு ஆவியை கொடுக்க போகிறேன். அது என்ன ஆவி தெரியுமா? அன்ஸ்டாப்பபிள். யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஜெபிக்கிற அபிஷேகத்தை, ஒரு ஜெப ஆவிய, ஊழியம் செய்கிற வாஞ்சைய
இந்த இரவுல ஒரு சிலர் மேல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்க வரும்போது சூழ்நிலை வித்தியாசமா இருந்துச்சு, அதையும் தாண்டி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்க போகிறார். ஏசாயா 40 உள்ள வசனத்தின்படி, என் ஆண்டவர் கடையாந்திரங்களை படைத்தவர், அவர் சோர்ந்து போகிறது இல்ல, இளைத்து போகிறது இல்ல. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்க போகிறார். என்ன தெரியுமா? நீங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தருடைய பலன் இப்போது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒரு சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கண்டு சோர்ந்து போய் வந்திருக்கிற உனக்கு தேவ பலன் ரேமாமாலா தாராபாலா சொல்லுங்க, என் மேல இறங்கட்டும் ஆண்டவர். இந்த இரவு நேரத்துல சோர்ந்து போய் வந்திருக்கிற என் மேல சரீரத்துல தேவ பலன் ஆரமாலா தீரா கத்தரபா. பலவீனத்தில் தேவ பலமோ பூரணமாய் வில. பலவீனத்தில் எங்கள் பலவீனத்தில் தேவ பலனோ பூரண. சவுலே உனக்குள்ள, பவுலே உனக்குள்ள ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ சோர்ந்து போயிட்டேன்னா உன் ஊழிய நின்றோ. அதை பார்க்காம உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பாரு. உன் பலவீனத்துல தேவ பலன் பூரணமா விளங்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பாரு, அபிஷேகத்தை பாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை பாரு. இனி நாட்கள் செல்லாது. நீ எழும்ப வேண்டிய காலம், நீ ஓட வேண்டிய காலம். கர்த்தர் நம்மை ஓட பண்ணுவாராக, திரும்ப அவருக்காக எழும்ப பண்ணுவாராக. சோர்வுகளை மேற்கொண்டு திரும்ப கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர 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 என் தேவன் எழும்ப பண்ணுவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர விரும்புகிறேன், குறைவு மாறணும் தம்பி. இந்த இரவு நேரத்துல அப்பா வீட்டுக்கு வாங்கங்க, அப்பா சமூகத்துக்கு திரும்ப வாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உன் குறைவு மாற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கீழ்ப்படிந்து பாரு, எனக்கு அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாரு, சொல்லுகிற எல்லா குறைவும் மாறும். பாருங்க, அழகான பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன அற்புதம், எப்படி நடக்குதுன்னு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 1 ராஜாக்கள் 17:13வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவ இருக்கிறது சாப்பிட்டு ஒரே ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு தான் அவள்கிட்ட இருக்குது. சாப்பிட்டு சாக போறா. அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், முதலாவது பயப்படாத. இந்த நேரத்தில் நீங்க பயந்து போயிருக்கிறீங்களா? சூழ்நிலையை கண்டு நான் சோர்ந்துட்டேன் தம்பி. எனக்கு வந்து சூழ்நிலை யாருக்குமே வந்திருக்க கூடாது. என் குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலை, என் பிள்ளைக்கு வந்த இந்த சூழ்நிலை, நானும் என் பிள்ளையும் சாகிற இந்த கடைசி நிமிடம் வேற யாருக்கும் வந்திருக்க கூடாது. அந்த நேரத்தில் வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீ பயப்படாத, பயப்படாத. உங்க வீட்டுக்கு தேவன் வருகிறார், உங்களை சந்திப்பதற்கு தேவன் வருகிறார். ஓ கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற நாள் வருகிறது. தம்முடைய ஜனங்களை அவர் சந்திக்கிறார். அதோ ஒரு விதவை இருக்கிறார், அவள் வீட்டுக்கு போ, அங்கதான் நான் உன்னை போஷிப்பேன். ராஜ மாளிகையில் அல்ல, பணக்கார வீட்டில் அல்ல, அந்த ஏழை விதவையின் வீட்டில் கர்த்தர் அனுப்புகிறார், அனுப்புகிறார், அனுப்புகிறார். இன்றைக்கு உங்க வீட்டுக்கு சிலர் அனுப்புவா. சில ஊழியர்கள் வருவார்கள். சில இரவு நேரத்தில் தேவதூதர்கள் உங்களை பார்க்க வருவார்கள். இரவிலே கர்த்தருடைய தூதன் காபிரியல் உங்க வீட்டுக்கு வருவா. இதோ ஒரு நற்செய்தி வரும். கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொடுவார். நீங்க சாக மாட்டீங்க. உங்க பிள்ளை பாவத்துல சாகாது. உங்க பிள்ளை பரிசுத்தத்துல உயிர் பெற்று திரும்ப எழும்புவா. உங்க பிள்ளை பாவத்தை உதறி திரும்ப எழும்புவா. உங்க ஜெபம் விருதாவா போகாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறார். வாசிங்க, என்ன நடக்குது பாருங்க. என்ன குறையாம இருக்கும், என் வார்த்தையை மாத்திரம் கேளு. வாசிங்க கடைசி வசனம், அந்த 16வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, எலியாவை கொண்டு சொன்ன அதே வார்த்தையின்படி நீங்க மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு பாருங்க.
என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ய ஆயத்தம். ஒரே ஒரு சாப்டர் மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 2வது அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கு பாருங்க. அங்கேயும் குறைவு வருகிறது. எப்படி வருகிறது? கானாவூர் கல்யாண வீட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியில் ஒரு பெரிய பண்டிகை. எப்போ தெரியுமா? திருமணம் என்பது அங்கே இஸ்ரவேலுடைய வம்சத்தில் ஒரு பெரிய காரியம். நம்ம ஊரில் எத்தனை நாள் திருமணம் நடக்கும்? ஒரு நாள் என்கேஜ்மெண்ட், ஒரு நாள் மேரேஜ், இல்லைன்னா 3ஆவது நாள் வரவேற்பு. 3 நாளில் முடிஞ்சு கொண்டாட்டம் முடிஞ்சிச்சு. இஸ்ரவேல் எப்படி தெரியுமா? 7 நாள் கொண்டாடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க சொற்ப ஜனங்கள், பெரிய திரள் கூட்டம் இல்லை. அப்படியே குடும்பமா வருவாங்க. அப்படியே திருமணம் போது இயேசு உறவினர் என்று கூட போடல. இயேசுவும் அவனுடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? அவங்க பாருங்க, ஊரையே கூப்பிட்டுருவாங்க. கல்யாணம் நடக்குன்னா அப்ப என்ன நடக்கு பாருங்களேன். 3வது வசனம் பாருங்க. திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. திராட்சை ரசத்தை குறித்து நீங்க பார்க்கணும்னா வேதத்துல 105வது சங்கீதம் நினைக்கிறேன். திராட்சை ரசம் என்ன பண்ணுகிறது என்று பாருங்க. திராட்சை ரசம் 105 எத்தனாவது வசனம்? ஹல்லேலூயா. திராட்சை ரசம் இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிறது என்று சொல்லி இருக்கும் 105வது சங்கீதத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 15 வாசி, 104:15 வாசிங்க. 104வது அதிகாரம். அப்போ திராட்சை ரசம்னா நீங்க நம்ம ஊர் பாசையில் எடுத்துடாதீங்க. நம்ம ஊர்ல திராட்சை ரசமே கிடையாது. அது அங்க இஸ்ரவேல்ல தான் ஒரிஜினல் திராட்சை ரசம். அங்க உள்ள இங்க ஒரு நம்ம பழரசம் குடிக்கிறோம்ல, அங்க திராட்சை ரசம் எல்லாரும் குடிப்பாங்க. திருவிருந்து அங்க நம்ம இதுல கொடுக்குற மாதிரி அங்க எல்லாருக்குமே அது ஒரு முக்கியமான காரியம். அவங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். இன்றைக்கு கூட உங்க வீட்டுல உங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற சில காரியங்கள் குறைவுபட்டு கொண்டு இருக்கிறதோ, உங்களுக்கு கனமா இருக்க வேண்டிய சில காரியங்கள் இன்றைக்கு வெக்கமாய் கொண்டு இருக்கிறதோ, ஐயோ இவன் அல்லவா எனக்கு கனமா இருக்கணும், இந்த பிள்ளை அல்லவா எனக்கு முன்மாதிரியா இருக்கணும், இந்த பிள்ளை அல்லவா எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஐயோ இவன் எனக்கு துக்கமாய் மாறிட்டானே, யாப்பேஸ் துக்கத்தோடு பெற்றேன் என்று அவன் தாய் அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டான். அதே யாப்பேஸை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் சகோதரருக்கு முன்பதாக அவனுக்கு ஒரு பெரிய இடத்தை ஆயத்தப்படுத்த முடியும் என்றால், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார்களோ அதே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். பாருங்க, குறைவுபட தொடங்குகிறது. ஒரு கனமான இது திருமணத்துல அங்க திராட்சை ரசம் மிகவும் கனத்துக்குரியது. அது குறைவுபடும் போது ஒரு வெக்கம், ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு கண்ணீர். ஐயோ இப்படி குறைவுபடுகிறது. என்ன நடக்கு வாசிங்க அடுத்து. அவருடைய வேலை வரும்போகிறது. அவர் துரிதமாய் செய்கிறார், சீக்கிரமா செய்கிறார், அதி தீவிரமாய் செய்கிறார். அவருடைய வேலை வரலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இதுதான் அவருடைய வேலை. அவருடைய வேலை எது வரைக்கும் காத்திருக்கிறார் தெரியுமா? எப்போ தேவ பிள்ளைங்க தேவ ஜனங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தம். கீழ்ப்படிங்கிற கீழ்ப்படிதான். அதுதான் நீங்க நினைப்பீங்க அதான் முதப்படி இல்லை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய படி. அதுதான் உங்க ஆசீர்வாதத்திற்கான முற்றிலும். அது உங்களை கொண்டு செல்லும். ஆனா அந்த படிக்கு நீங்க ஏறணும் முதல்ல. அவர் என்ன சொன்னாலும் வாசிங்க அதை மீண்டுமாக. 5வது வசனம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் சொன்ன காரியம் ரொம்ப வித்தியாசமான காரியம். வாசிங்க. இதை தியானிச்ச போது அப்படியே நான் கற்பனை பண்ணேன். கொஞ்சம் கவனிங்க, அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 6 கற்சாடி அப்படியே வெளியே இருக்குது. இந்த கச்சாடி சமையல் அறையில இல்லை. சமையல் அறையில கொஞ்சம் அந்த திராட்சை ரசம் ஊத்துறதுக்குன்னு சில பாத்திரம் இருக்கும். ஆண்டவர் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கல. புறம்பே தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். மனுஷங்களால இதெல்லாம் கழுவுறதுக்கு தாண்டா லாய்க்கு. இந்த பாத்திரத்தை வச்சு கை கால கழுவிட்டு உள்ள வரலாம். இதை வச்சு இருதயத்தை கழிப்பாக்க முடியாது. புறம்பே தள்ளப்பட்ட பாத்திரம். ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர். யாரெல்லாம் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தூக்கி எறியப்பட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிற அந்த பாத்திரத்துல இருந்துதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. வெளியே இருக்கிற பாத்திரமே, தூரத்துல இருக்கிற பாத்திரமே, ஆண்டவருடைய கண்கள் உள்ள இருக்கிறது அல்ல, தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி வருகிறது. இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய கண்கள் தூரத்துல இருக்கிற அந்த பாத்திரத்தை பார்க்குது. வெளியே புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரத்துல சுத்தம் இருந்திருக்காது. ஏனென்றால் எல்லாரும் மூஞ்சி கழுவிட்டு துப்பிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு துத்திட்டு போயிருப்பாங்க.
யாருக்கும் தெரியாது. அந்த பாத்திரத்துல இருந்து தான் ஒரு ருசியுள்ள தண்ணீர் வரப்போகிறது, திராட்சை ரசம் வரப்போகிறது என்பது யாருக்கும் தெரியாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை என்னைக்கு வெளிப்பட போகிறதுன்னு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போது நீங்க சிலரை கழுவிட்டு இருக்கிறீங்க, சில காரியங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறீங்க, என்னை யாருமே நேசிக்கல சொல்றீங்க. இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இதோ நாள் வருகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி நீங்கள் கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். இதோ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினால நீ நிரப்பப்படு. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நீ பார்க்காத, ஜெபம் பண்ணி கொண்டே இரு, ஆவியில் அனலாய் கொண்டே இரு. இதோ நாள் வருகிறது, ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள். உனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீரை மொண்டு கொள்ள வருவார்கள். உனக்குள்ள தண்ணீர் அல்ல, திராட்சை ரசம், தேவ ரத்தம், தேவ வல்லமை வெளிப்படுகிற நாட்கள் வரும். இன்னைக்கு வேணா தூரத்துல இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், குடும்பத்தாருக்கு முன்பதாக அவமானப்பட்டு இருக்கலாம், நீங்க யாருன்னே ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த 2வது வசனத்தை பிற்பகுதியை வாசிங்க, அந்த 7வது வசனம் வாசிங்க. தண்ணீர் என்பது எதை குறிக்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆவியானவர் எது மேல அசைவானாரு 2வது அதிகாரத்துல? ஜலத்தின் மேல். ஆவியானவருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒன்று அவர் தண்ணீரை குறிக்கிறது. ஆவியானவர் என்பது பரிசுத்த ஆவியினால மாத்திரம் உங்களை நிரப்பிட்டே இருங்க. நீங்க வேணா ஒரு அழுக்கடைஞ்ச அது உங்களை எப்படி மனிதங்க பயன்படுத்துறாங்களோ, பவுல் சொல்வது போல நாங்கள் எல்லாராலும் துடைத்து போடுகிற கழுக்க போல இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷங்க உங்களை தூக்கி துப்பி போட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை மட்டும் அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க. இதோ நாள் வருகிறது, உங்களுக்குள்ள இருக்கிற தண்ணீர் அது சாதாரண தண்ணீர் அல்ல, அது திராட்சை ரசமாய் மாறும். ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை கொண்டு வரும். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள தண்ணீரை நிரப்புங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு, தண்ணீரை ஊத்துங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? தண்ணீரை நிரப்புங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க முழு உடம்பும் உங்க முழு சரீரமும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த கற்சாடி ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? நிறைவான ஆவியானவர் வரும்போது என் மேல இருக்கிற குறைகள், சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கின போது எல்லா கட்டுகள் நிரப்பப்பட்ட நூல் போல விலக முடியும் என்றார். இன்றைக்கு முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர் இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகள் உடையட்டும். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நிரப்ப சொல்றாரு. இந்த இரவு நேரத்துல கூட ஆண்டவர் உங்களோட சொல்றாரு, நிரம்பி நிரம்பி நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. சொல்லுங்க, நிரம்பி நிரம்பி நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவினா வார்த்தையினா அனுதினமோ நீரம். சில காரியம் வெளியே தெரியாது, தண்ணீர் ஊத்தும் போது உள்ளே தெரியாது, நீங்க ஜெபிக்கிறது வெளியே தெரியாது. ஜனங்களுக்கு தெரிகிறது திராட்சை ரசம் வந்தது தான் தெரியும், உங்கள இருந்து வல்லமை புறப்படுறது தான் தெரியும். நீங்க அந்தரங்களை வடிக்கிற ஜெபம் சிலருக்கு தெரியாது, அந்தரங்கத்துல காத்திருக்கிறது தெரியாது. யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. சில அற்புதங்களுக்காக, சில அபிஷேகத்திற்காக, சில திட்டங்களுக்காக. என்ன ஆயத்தப்படுத்துங்க, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி என் பாத்திரத்தை உங்க தாவியால நிரப்பிருங்க, உங்க அபிஷேகத்தால நிரப்பிருங்க. நிரப்புங்க சீமேஜர், என்ன நிரப்பிருங்கப்பா, என்ன நிரப்புங்க. இந்த இரவு நேரத்தில் நான் ஒண்ணு நம்புறேன், என் பிரசங்கத்தை காட்டிலோ நான் நம்புற ஆவியானவர், நான் இங்கே உலாவுகிற ஆவியானவர், எங்கள் நம் நடுவிலே வந்திருக்கிற ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நிறைவான ஆவியானவர். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறதுபடி நிறைவானது வர போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த இரவுல நீங்க குறையோடு போக கூடாது. இயேசுவின் நாமத்தினால இப்போதே அந்த அபிஷேகம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவ அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். நல்லா விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. சகோதரனே, உன் மேல இறங்கணும். அந்த அபிஷேகம் இறங்கும் போதுதான் உன் துக்கம் உன்னை விட்டு விலகி போகும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை
முடிவுக்கு அப்படியே முடிஞ்ச தலையில கை வச்சு காலியான பாத்திரமாக வாழ்ந்தவன் மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவின் நதியிலே. பிசாசு இன்னைக்கு நிரம்ப வேண்டியதால நிரப்பப்படாம உங்க இருதயத்தில் அநேக கவலை, அநேக பாரம் இருக்க இருக்க தேவனுக்காக எழும்ப முடியாது. கவலை இருக்க இருக்க எழும்ப முடியாது. ஒன்னு செய்யுங்க, பின்னானவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அபிஷேகத்தால நிரம்புங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். யுத்தம் என்னுடையது, நான் அல்ல, நீங்கள் அல்ல. அவரை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர். நீங்க நிரப்ப வேண்டியதெல்லாம் நிரப்பிட்டே இருங்க. உள்ள இருந்து வல்லமை புறப்படும். உள்ள இருந்து அபிஷேகம் புறப்படும். செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பான்னு கேட்டுக்கொண்டே இருங்க. அப்படியே வாசிங்க, என்ன நடக்கிறது பாருங்க. அவர்கள் கொண்டு 8வது வசனம், எப்போ கொண்டு போக சொன்னா தெரியுமா? அந்த 7வது வசனத்துல பிற்பகுதி சொல்லுகிறது, அவர்கள் அவைகளை எப்படி நிரப்பினாங்க? நிறைய நிரப்பினார்கள். சொல்லுங்க, நிறைய. நிறைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க குறைக்கு இடமே இல்லை. குறைக்கு இடமே இல்லை. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டுங்கிற வசனத்தினுடைய வல்லமையை மாத்திரம் அறிந்திருக்கிற ஒரு ஜனம் எழும்பட்டும். அவருடைய வல்லமை எந்த அளவுக்கு உள்ள போகுதோ என்னிடத்துல குறை வேலை செய்ய முடியாது. இதுவரைக்கும் நான் ஒரு கோபக்காரனா இருக்கலாம். மோசே எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக கொலைகாரன், கோபக்காரன். ஆவியானவருடைய வல்லமை அவனுக்குள்ள இறங்க 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 வசனம் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது. மோசே போல சார்ந்த குணம் உள்ள மனிதன் இந்த உலகத்துல வேற எவனும் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய வசனம், அவருடைய அபிஷேகம் உள்ள போக போக வாழ்க்கையை மாற்றிரும். ஆவியாளனை நிரப்புங்கப்பா. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமாங்க? முடியாது. வரி குதிரை தன்னுடைய கோடல உடம்புல உள்ள கோடை மாற்ற முடியுமா? முடியாது. தீமை செய்ய பழைய நீங்க எப்படி நன்மை செய்யக்கூடும்? என் தாய் என்னை பாவத்துல கற்பந்தளித்தார். என்னுடைய அவயத்துல நன்மை வாசமாயிருக்கிறது இல்ல. ஒண்ணுதான் நான் செய்ய முடியும். என்னை அழைத்த ஆண்டவர், தேவனால கூடாதவைகள் ஒன்றுமில்லை என்று சொன்ன ஆண்டவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னாரே. அந்த ஆவியானவரால் எந்த அளவுக்கு நிரப்பப்படுகிறனோ, அந்த ஆவியானவரால் எந்த அளவுக்கு நிரப்பப்படுகிறனோ என் வாழ்க்கை மாறும், என் குடும்பம் மாறும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாறும். அதுவரைக்கும் சில காரியங்கள் மாறாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நிரம்ப 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 காலியாக்கலாம். பிசாசு ஒருவேளை உரியலாம். இன்றைக்கு நிரம்ப ஒப்பு கொடுங்க. முதலாவது எங்க ஓட்டையோ அதை அடைங்க. முதல்ல ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. எது ஓட்ட தெரியுமா? தேவனை விட்டு விலகுறது எல்லாமே ஓட்ட. அதெல்லாம் இன்னைக்கு அடைச்சிட்டு மண்ணானதெல்லாம் விட்டுட்டு பொன்னானவரை பிடிச்சிட்டு ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்க இங்க இருந்து போகும்போது குறைவுள்ளவர்களாய் அல்ல, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை தட்டி, என் இயேசு என்னை நிறைவாக்குகிறவராய் வந்திருக்கிறார். என்னுடைய குறைவுகளை அகற்றுகிறவராக, என்னை அபிஷேகம் பண்ணுகிறவராக. நேரமானபடினால நான் முடிக்க விரும்புகிறேன். அப்படியே வாசிங்க, 8-9 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி இப்போ ஒரு பெரிய காரியம் நடக்க பாருங்க. திராட்சை ரசம் எப்படி வந்துச்சுன்னு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது, சிலருக்கு தெரியாது. எப்படி உங்களுக்குள்ள இவ்வளவு வல்லமை இருக்குது, எப்படி இவங்க ஜெபிச்சா நடக்குது, எப்படிங்க இவங்க ஜெபிச்சு வானத்துல இருக்கிற மலையவே நிப்பாட்டிடுறாங்க. இந்த ஜனம் ஜெபிச்சு எழுதப்பட்ட அழிவையே நிப்பாட்டிடுறாங்க. இந்த ஜனம் ஜெபிச்சு சவுளையே பவுலா மாச்சிடுறாங்க. இந்த ஜனம் முழங்கால் படியிட்ட சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துறாரு. இவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிங்க, இவர்களுக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் அப்படி, இவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் சர்வ வல்லவர். வெளியே தெரியாது, வெளியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நிரப்பிட்டே இருங்க, நிரப்பிட்டே இருங்க, நிரப்பிட்டே இருங்க. ஒரு நாள் வரும் வெளியே நீங்கள் நற்கந்தமா மாற போறீங்க. இதுவரைக்கும் நீங்க உங்க கவலைக்காய் கஷ்டப்பட்டீங்க.
இனி நீங்கள் அநேகருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவர்களாக, திராட்சை ரசம் இருதயத்திற்கு களிப்புண்டாக்குவது போல உங்க வாழ்க்கை அநேகருடைய இருதய காயத்தை கட்டுகிறதாக, அநேக விழுந்து போன அடங்கங்களை திரும்ப கட்டுகிறதாக, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிறதாக கர்த்தர் மாற்றுவார். உங்களை கொண்டுதான் மாற்றுவார், உங்களை கொண்டுதான். யாரை கொண்டு? கீழ்ப்படிக்கிறவர்கள். நம்முடைய வார்த்தையின்படி செய்ய ஆயத்தம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு கொடுக்குறாங்கிற ஒரு வசனம் ரொம்ப அழகா போட்டிருக்கும். அப்போஸ்தலர் 5:32 நினைக்கிறேன். அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறபடியால் நான் வாசிக்க விரும்புறேன். யாராவது ஒரு வேகமா வாசிங்க. 5:32. அப்போஸ்தலர் 5:32. யாருக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? அந்த பிற்பகுதி எல்லாரும் வாசிங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. யாருக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தர்றார் தெரியுமா? அப்படியே அப்பா சொல்றதுக்கு தலையாட்டிட்டு, ஆண்டவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் செய்ய ஆயத்தம் சொல்றவங்களுக்கு நீங்க பரிசுத்த ஆவிக்காண்டி ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வரும், வானங்கள் திறக்கப்படும், தேவனுடைய அக்கினி உங்க மேல வரும், உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் நான் இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அப்படியே வாழ்ந்து காட்ட ஒப்பு கொடுக்குறவங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி முடிக்க விரும்புகிற. அதற்கு முன்பதாக ஆண்டவரே கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். ஆண்டவர் ஆபிரகாமை சோதிச்சு பார்க்கறார். எதுல சோதிச்சு பார்க்கறா தெரியுமா? என் வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படுகிறானா? அந்த கீழ்ப்படுகிறதுங்கிற டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் இனி சாதாரண தண்ணீராக இருக்க போகிறது இல்லை. சுவையுள்ள திராட்சை ரசமா, முந்தின ரசத்தை காட்டிலும், எலியாவின் மேலுள்ள அபிஷேகத்தை காட்டிலும் எலிசாவின் மேல ரெட்டிப்பான அபிஷேகம். உங்க தகப்பனார் எப்படி ஊழியம் செய்தாங்க தெரியல, உங்களுடைய சந்ததியார் எப்படி ஊழியம் செய்தாங்க, உங்க பிள்ளைங்களுடைய ஊழியம், உங்க அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போகிறார். தேசங்களை அசைக்கிறவர்களா கர்த்தர் மாற்ற போகிறார். தேசத்துல எழுப்புதலை கொண்டு வந்துகிற பாத்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். ஒன்னே ஒன்னு கீழ்ப்படிக்கிற ஒரு தலைமுறை எழுமணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எலியாவுக்காக வானம் கீழ்ப்படிந்தது. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்காக எல்லா மனிதர்கள் கீழ்ப்படிவார்கள். சூழ்நிலைகள் கீழ்ப்படியோ, இயற்கை கீழ்ப்படியோ, வியாதிகள் கீழ்ப்படியோ, பிசாசுகளும் கீழ்ப்படியோ. நம்புறவங்க ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. எதற்கு அல்ல, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு இருதயம் எனக்குள்ள வந்துட்டோம். கடைசியா வாசித்து அந்த பகுதியை நான் முடிச்சிடுறேன். அந்த சங்கீத அந்த யோவான் 2வது அதிகாரத்துல அழகான ஒரு காரியத்தை சொல்றாங்க. 10வது வசனம் வாசிங்க. எப்படி 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 இவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் நடக்குதுன்னா, ஒன்னே ஒண்ணுல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். மரியாள் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இந்த நேரத்தில் உங்க சுய புத்தியின் மேல சாயாதீங்க. சில தீர்மானங்கள் எடுப்பதற்கு முன்பதாக தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் போகலாமா, அந்த தண்டை நான் பின்தொடரலாமா? எதை இழந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்கறதை இழந்துடாதீங்க. வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எழுதப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகாம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. எழுதப்பட்ட வார்த்தைக்கு சில இன்னைக்கு வாலிப தம்பிமார்களுக்கு பெரிய ஆசை. எனக்கெல்லாம் நிறைய நாள் ஆசை இருக்கு, ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்கணும். சில நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கிருபையா கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும். ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒரு நாள். எப்படி சொன்னா, நான் எரிச்சல் உள்ள தேவன் கேட்டுச்சு. இப்படியா சத்தம் கேட்கணும்? காதுல கேட்க டொங்கு டொங்குன்னு அடிக்க. எதுக்குன்னா அன்னைக்கு இயேசுவை காட்டிலும் ஒரு இதை அதிகமா நேசிச்சிட்டேன். வச்சாரு ஆப்பு. என் பிள்ளை என்ன காட்டிலும் வேற எதையா நேசிக்க, நான் எரிச்சல் உள்ள ஆண்டவர் அப்படின்னா பாருங்களேன். நான் நேசிச்ச மனிதன் எனக்கு முன்பாக கீழே விழுந்து கிடக்கும். ஆண்டவர் சொன்னார், போதுமாடா, என்னை காட்டிலும் இதே அதிகமா நேசிச்சேன்னா இதுதான் நடக்கும். ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படி நேசிக்கிறாருங்க. என் பிள்ளைய வேற யார் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்.
என் பிள்ளைக்காக ரத்தத்தை சிந்திருக்கிற, சிலுவையில் விளக்கிரயத்தை கொடுத்து சம்பாதிச்சிருக்கிறேன். என் பிள்ளைக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். என் பிள்ளைய மனுஷன் தூக்க கூடாது, நானே என் பிள்ளைய தூக்கணும். என் பிள்ளைய நானே உயர்த்தி வைக்கணும்னு அவர் விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி முடிந்தவர்கள் எழுப்பி நின்று, ஆண்டவரே ரபாலா ஷீகாதா ரபா அப்படி ஈமெனர் வச்சு எங்க மேல நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை எழுப்புதலுக்குள்ளாக எங்களை கொண்டு வருவீராக. எங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அப்படி அபிஷேகம் பச்ச எல்லாரும் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்களேன். ஒரு நிமிடம் என் சத்தம் அல்ல, உங்க சத்தம் எழும்பட்டுமே. நான் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடத்துல முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி ரீமாலா காதாரபா வெறுமையா போக கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் திருச்சபைகளுக்கு சொல்லுகிறார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, ஒத்துக்கோ. நீ நிர்வாணமையா இருக்கிறத ஒத்துக்கோ. நீ திரவிய சம்மன் என்று சொல்லாத, ஐஸ்வர்யவான் என்று சொல்லாத. உன்னிடத்துல குறை உண்டு. என் குறை மாறணும் ஆண்டவரே. என் குறை மாறணும், என் கரை மாறணும், என் பிள்ளை மாறணும், என் திரைகள் மாறணும். இன்றைக்கு என்னுடைய ஆவியால நிரப்புங்க ஆண்டவரே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். அசைவாடோ அனலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவால. சொல்லுவோம், அசைவாடோ அனலாக்கோ எங்கள். இப்போது சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருந்தாலும், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திரு. அதுதான் உங்க மேல உள்ள அழைப்பு. பாகாலின் படைகளை எதிர்க்கிற ஒரு அழைப்பு. ஓ, ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க அவர் தலை. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். கடைசிய கரங்களை உயர்த்தி, ஆவியே ஆவியே என் மேல நெருப்பா இறங்குங்க. எலியாவை தொட்ட அபிஷேகம், ஏசாயாவின் உதடுகளை தொட்ட அபிஷேகம். அக்கினி நெருப்பை எங்க மேல போடுங்க, அக்கினியை போடுங்க. கொள்ளாத அசுத்த உதடுகள் மாறட்டும், அசுத்த கண்கள் மாறட்டும், அசுத்த இருதயம் மாறட்டும். தேவனுடைய ஒரு தொடுதல் இயேசுவின் நாமத்தினால் அக்கினியா மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரை அக்கினியா மாற்றுங்க. குராபாலா ஷிகாதாலாபா ரேபாலாபாலாபாலாபா ரேகாதாலாபாலாபாலாபா. அசைவாடோ அனலாக்கோ. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஏசாயா அதுவரைக்கும் பிறரை பார்த்து ஐயோன்னு சொல்லுகிற வரைக்கும் அவனுக்குள்ள இருந்து தேவ வல்லமை வெளிப்படல. எப்போது தேவனுடைய அக்கினி தொடப்பட்டதோ, அவனுடைய உதடுகளை தொடப்பட்டதோ, அப்ப சொல்லுகிறான், கர்த்தாவே இதோ அடியேன், என்னை அனுப்பும். இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி ஒரு சிலருடைய உதடுகளை தொடட்டும். நீங்க இங்க இருக்கிறீங்க, சிலர் தூரத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஐயா, என் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த திராட்சை ரசம் என் வாழ்க்கையில குறைவுபட ஆரம்பிச்சிருச்சு. என் வாழ்க்கையில இந்த இதனால ஒரு துக்கம், நீங்காத துக்கம், ஒரு நீங்காத வெக்கம். கர்த்தர் அதே இடத்துல, நீங்க வெக்கப்பட்ட இடத்துல நீங்க கீழ்ப்படிஞ்சு நீங்க வந்திருக்கிறதுனால நிறைவான ஆவியானவர் அந்த குறைய மாத்த வந்திருக்கிறார். தூரத்துல இருக்கிற சிலரை தொடுகிறார். உங்க குடும்பத்துல சிலர் தூரத்துல இருக்கிறாங்க, உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் உங்களை துக்கப்படுத்தினர்களை இயேசுவின் கரம் தொடுகிறது. இயேசுவினுடைய வல்லமை தொடுகிறது. ஏசாயாவின் உதடுகளை தொட்ட அக்கினி. ஆவியே ஆவியே அசைவாடோ அனலா. நல்லா தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா இப்படி அசைவாடுதலை நாங்கள் காணும்படியாய் தந்த கிருபைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்கள் பாத்திரம் வெறுமையாய் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் பொங்கி வழிய செய்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒருவரும் குறைவாய் இல்லாமல் என் தேவனுடைய நாமத்தினாலே நிறைவாய் நாங்கள் அனுப்பப்படும்